உங்களை வந்து நாங்கள் சீஸ் பண்ணுவோம், உங்கள்கிட்டேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டனிங் கால் வர ஆரம்பிச்சது. வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிறீங்க. அவரால் இந்த ஷாக்கிங்கான நியூஸை தாங்கிக்க முடியல. அவர் இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் இனிமேல் ஒரு ஷாக்கிங்கான வீடியோ, இதில் வந்து எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய், வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். பிகாஸ் நிறையா ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது. நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு நிறைய இன்றைக்கி மொபைல்லையும் இல்லை இமெயில்லையும் ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து தே ஸ்டார்டட். இது வந்து நிறைய மக்களை பாதிச்சிருக்கு. பெரும்பான்மையாக வயசானவங்களை இவங்க டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்டு வீடியோ ஒரு ஷாக்கிங்கான வீடியோ. இதில் வந்து எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, க்ரோ வித் ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேர்பை நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதே நம்ம இன்ஸ்டாவில் நமக்கு ஒரு சேனல் இருக்குது, அது பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். அந்த ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ஷார்ட்ஸு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது குவெரிஸ் இருக்குது, இல்லை உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக, ஃபிக்ஸட் டெபாசிட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்களால் we will give you the solutions for this. ஸோ எனக்கு இந்த போன 2024 ஜூலை ஆகஸ்ட்டில் இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேரை வந்து கூப்பிட்டு ஒரு த்ரெட்டனிங் கால் ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ்டு ட்ரக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கிட்டே இருக்குது, ஸோ உங்களை வந்து நாங்கள் சீஸ் பண்ணுவோம், உங்கள்கிட்டேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டனிங் கால் வர ஆரம்பிச்சது. சில வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிறீங்க, ஸோ அதனால் உங்கள் கணக்கை வந்து எங்கள்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க ஃபஸ்ட்டு ஆடியோ காலில் வந்து உங்களை வாட்ஸ்அப் கால் மூலமாக ஆர் ஃபேஸ் டைம் மூலமாக உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபாலான என்னோட ஒரு கிளையண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்லி நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து எனக்கு ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்தது. அது ரொம்ப அபத்தமாக இருந்தது. பட் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. புரிஞ்சதுனால நான் உஷாரானதுனால அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். வேற அந்த ஃப்ராட்ஸ்டர்கிட்ட நான் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி அந்த ஆடியோ காலை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இங்கே நான் ஒரு ஆகஸ்ட் எண்டில் என்னோடய கிளையண்ட் ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. நான் போய் அவரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் நான் ஃபினான்ஷியலாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் சார் அப்படின்னாரு. ஒரு ரிட்டையர்டு ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணவர் அப்போ தான் தன்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதை முதலீடு பண்ணி தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு பிஸியான டேயில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்து அந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்கள் மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புகிறோம், ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வயசானவர், ஒரு 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், அவரால் இந்த ஷாக்கிங்கான நியூஸை தாங்கிக்க முடியல. அவர் இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பயந்துட்டார். அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து யாரோடையும் டச் வச்சுக்கக்கூடாது, எந்த ஃபோன் காலையும் அட்டன் பண்ணக்கூடாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 hours லிட்ரலி ஃபோனில் அவரை ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ காலில் வந்தவங்க
அதுக்கப்புறமா ஒரு வீடியோ காலில் வந்திருக்காங்க. அந்த வீடியோ காலில் ஒரு போலீஸ் செட்டப், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பில் சைரன் சவுண்டோட ஒரு கமிஷனர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நார்த் இந்தியன் பர்சன் அந்த கெட்டப்பில் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. குட் கமாண்ட் இங்கிலீஷு, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக த்ரெட்டன் பண்ணுற மாதிரி, உங்களை மென்டலாக நீங்கள் பிரேக் ஆகிற மாதிரி உங்கள்கிட்ட சரமாரியாக கொஸ்டின்ஸை அடிக்கிருக்காங்க. ஸ்லோவாக இவர் என்ன பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரியை அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணிக்கிறது மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேமை மென்ஷன் பண்ணி, இவர் ஃபேமிலி இவர் பேரையும் இவர் ஒய்ஃப் பேரையும் மென்ஷன் பண்ணி இமெயிலில் ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது 100% போலியான டிஜிட்டல் அரெஸ்ட் வாரண்ட். பட் அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இம்மீடியட்டாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டெல்லி போலீஸ் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் பயந்து போய் அவங்க சொன்ன ட்ராப்குள்ளே விழுந்து என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட இம்மீடியட்டாக அக்கௌண்ட்லேருந்து சேர்த்து வச்சுருக்கிற ஒரு தொகை, கணிசமான தொகை, ஒரு சாதாரண மனிதனுக்கு அது ஒரு நிஜமாகவே ஒரு அதிகப்பட்ட தொகை, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாயை அவங்க சொன்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணி வச்சுருக்கார். படித்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், ஆனால் செஞ்சார். அப்படி செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பவுஸ் அவர்கிட்ட சொல்கிறாங்க, சார் ஏங்க நம்மளோட அட்வைஸரை கூப்பிடுவோம், அவர் டெஃபினட்டாக நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னோடனே இவர் யார்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னதை மனசில் நினச்சிட்டு இமீடியட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு அவர் சேர்த்து வச்சுருந்த தொகை, ஃபிக்ஸட் டெபாசிட், தென் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போடணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிற அந்த தொகை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நாளில் ஒரு 11 டிரான்சாக்ஷன் மூலமாக கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாயை அவங்க சொன்ன டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. தாங்கிட்ட தொகை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஃபாரினில் இருக்கிற பையன்ட்டேருந்து பணத்தை ரெமிட்டன்ஸ் பண்ண சொல்லி அதை அனுப்புகிறாரு. தன்னோட தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு கேட்டு இதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட ரிலேட்டிவ்ஸ்டேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்தும் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி வாஸ் இந்த ட்ராப்பு. அதுலேருந்து வெளியில் வர முடியல. வேறு ரிலேட்டிவ்ஸ்க்கு சஸ்பெக்ட் வந்ததுனால அவர் வீட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போய் பார்க்கும்போது அவர் இந்த விஷயத்த சொல்கிறார். இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, படிச்சிருந்தாலும் இக்னரன்ஸ், அந்த பயம், தனக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் சமுதாயத்தில் ஒரு கெட்ட பெயர் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயத்தில் அவர் பயந்துட்டு அந்த ட்ராப்பில் விழுந்துடுறாரு. ஸோ 2.25 கோடி வந்ததுக்கப்புறமா அவங்க திருப்பி இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப லேட்டாக அவர் முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொன்ன உடனே அவங்க அதை சைபர் கிரைமுக்கு டைவெர்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. நான் அவருக்கு அந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னும் அவரோட ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். வேறஸ் அந்த அமௌண்ட்டு அவருக்கு கிடைச்ச தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. போலீஸ் ஸ்டார்டட் ஐடென்டிஃபையிங் த ஃப்ராட்ஸ்டர்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பேச முடியாது. தேவ் டேக்கன் இன் டு கஸ்டடி. ஸோ இந்த கேஸ் போயிட்டுருக்கு. வெரஸ் அதுக்கப்புறமா அவரோட மென்டல் டார்ச்சர், அந்த அடுத்த ஒரு வருஷத்தை எப்படி கழிக்கிறாரு அப்படிங்கிறத அவரோட நான் பழகி பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு அறியாமையினால் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இந்த இன்சிடென்ட்ஸ் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. இதே இன்சிடென்ட்ஸ் ஒரு 3 மாதம் கழித்து நம்ம எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டே நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் ஒன்று, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தேவ் ஸ்டார்டட் கிவிங் டயல் டோன். நம்ம வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் கால் ஒன்று, அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று நமக்கு வர ஆரம்பிச்சது. அது மூலமாக நிறைய பேர் முடிச்சுக்கிட்டாங்க. வேறஸ் இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஐ வாஸ் ரெகுலர்லி கீப்பிங் இன் டச் வித் த டிபார்ட்மெண்ட். அங்கே போகும்போது தான் தெரியுது, பலதரப்பட்ட மக்கள் பல லட்சம், பல கோடி ரூபாயை இழந்து இந்த சைபர் கிரைமில் இழந்து தவிக்கிறாங்க.
இந்த 3 மாதம் கழித்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸு. ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு அது மாதிரியான ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இம்மீடியட்டாக ஃப்ராட்ஸ்டர்ஸ்லேருந்து கால் வந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா 1930 இது சைபர் கிரைமோட டோல் ஃப்ரீ நம்பர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நம்பர் 1930, இதுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இமெயிலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா www.cybercrime.gov.in அப்படிங்கிற அந்த இமெயில் ஐடியில் அந்த போர்ட்டலில் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னோட இன்சிடெண்ட் என்னங்கிறத டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இதோட பார்ட் 2 வீடியோவாக வருது. ஹோப் நீங்கள் முழிச்சுக்கோங்க. இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலை கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து we will create awareness among the public. இது மாதிரியான போலியான ஃப்ராட்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் அதிகபட்சம் வட இந்தியர்களாக இருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ்டர்ஸ் கால்ஸ் நமக்கு வருது. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட என்னோட பார்ட் 2 வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா க்ரோ வித் ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.